50 ஆண்டு கால திரையுலக சாதனையால் சிறந்த திரை வசன கர்த்தா, இயக்குனர், நடிகர் என்று மாறுபட்ட கோணங்களில் திரையுலகில் பிரபலித்த பாக்யராஜ் 73 வயது நிரம்பிய இவர் 1953 ஜனவரி 7ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்தார். கிட்டத்தட்ட 75 படங்களில் நடித்திருக்கும் இவர் 25 படங்களை இயக்கியுள்ளார். இவர் அறிமுகம் திரைப்படத்துறையில் 1977 பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த 16 வயதிலே படத்தில் இவர் துணை இயக்குனர். இந்த நிலையில்தான் 1977 கிழக்கே போகும் ரயில் படத்திற்கும் இவர் உதவி இயக்குனர். திடீரென்று பாரதி ராஜாவால் புதிய வார்ப்புகள் படத்தில் 1979ஆம் வருடம் கதாநாயகனாக அறிவிப்பு. இதுதான் அவருடைய திரைப்படத்துறையில் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். அதன் பின்பு இயக்குனராக அவதாரம் எடுத்த முதல் படம்தான் சுவரில்லாத சித்திரங்கள். 1979 வெளிவந்த இந்த படம் கதை அம்சமிக்க படமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பின்பு 1980 வெளிவந்த ஒரு கை ஓசை, இதுவும் அழுத்தமான கதை அம்சமுள்ள படமாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தரவில்லை பாக்யராஜுக்கு என்றே சொல்லலாம். ஆனால் 1981 வெளிவந்த அந்த 7 நாட்கள், காதலி இன்னொருவனுக்கு மனைவியாகிய பின்பு மீண்டும் வேறு ஒருவனுக்கு மனைவியாக முடியுமா, காதலியாக முடியுமா என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பையும் வெற்றியும் பெற்றது என்றால், பாக்யராஜின் திரைக்கதை வசனங்களும் கிளைமாக்ஸ் சீன்களும் பெரும் வரவேற்பை பெற்றது. 1981 வெளிவந்த இன்று போய் நாளை வா, நண்பர்கள் கதை, நையாண்டி, கேலி என்றிருந்த படம் சுமார் ரகம்தான் என்றாலும் அந்த 7 நாட்கள் ஏற்படுத்திய பரபரப்பை இந்த படம் அடக்கிவிட்டதே என்று சொல்லலாம். ஆனால் மெகா ஹிட் படம் ஒன்றை தந்தார் அதே 1981 மௌன கீதங்கள். சரிதா பாக்யராஜ் ஒரு சிறுவனை வைத்து எடுத்திருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பையும் தேசிய விருதையும் பெற்றது என்றால் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மொழிகளில் மாற்றம் செய்யப்பட்ட இந்த படம் பாக்யராஜின் சிறந்த திரைக்கதை வசனத்திற்கு மிகப்பெரிய பாராட்டை பெற்றது என்றால் மாறுபட்ட கருத்தல்ல. பாக்யராஜை திரையுலகில் மிகப்பெரிய உச்சத்திற்கு எடுத்து சென்ற படங்களில் மௌன கீதமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ரசிகர்களிடம் நையாண்டி, கேலி, கிண்டல் போன்று நடித்து வந்த பாக்யராஜ் விடியும் வரை காத்திரு என்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை எடுத்தார். ஆனால் அது அந்த அளவுக்கு ரசிகரிடம் அவரை கொண்டு போய் செல்லவில்லை என்றே கூற வேண்டும். சுமார் ரக படம்தான் விடியும் வரை காத்திரு. 1982 வெளிவந்த படம்தான் டார்லிங் டார்லிங். காதல் அம்சம் கொண்ட இந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் தான் அவரது மனைவி பூர்ணிமா ஜெயராமன் கதாநாயகியாக நடித்து இருவரும் காதலித்து கல்யாணம் முடித்திருந்த நிலையில் எம்ஜிஆர் இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்க. 1982 வெளிவந்த படம்தான் தூரல் நின்று போச்சு. ஒரு காதல் கதையை மாறுபட்ட கோணத்தில் தெரிவித்திருப்பார். வருடக்கணக்கில் ஓடிய இந்த படத்தை எம்ஜிஆர் புகழ்ந்து பேசி 1984 விழாவின் போது என்னுடைய கலையுலக வாரிசு பாக்யராஜ் என்று அறிவிக்கும் அளவுக்கு அவருக்கு ரசிகர்களின் ஆதரவு இருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பெண்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவில் பாக்யராஜுக்கு இருந்தால் மாறுபட்ட கருத்து அல்ல. இதனால்தான் எம்ஜிஆர் தன்னுடைய கலையுலக வாரிசாகவே பாக்யராஜை அறிவித்தார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். 1984 வெளிவந்த படம்தான் தாவணி கனவுகள். பாரதி ராஜா, சிவாஜி போன்ற பிரபலங்கள் நடித்திருக்கும் இந்த படம் அவருடைய சொந்த வாழ்க்கை அம்சத்தை அடிப்படையாக கொண்ட படம் என்று கூறப்பட்டாலும் தாவணி கனவுகள் டெக்னிக்கலா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாலும் படம் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் ரகம்.
1985 வந்த சின்ன வீடு. இது இரு தாரம் பற்றிய கதை என்றாலும் படத்தில் கதையம்சம் சிறப்பாக இருந்து பெரும் வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 1980 வந்த எங்க சின்ன ராசா. இது ஒரு சிற்றன்னை பற்றிய கதை என்றாலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது என்றே சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றி படமாக வந்த படம்தான் ஆரோ ஆரிரரோ. 1989 வந்த இந்த படம் பாக்யராஜ் இயக்கத்தின் 14வது படம். இதன் பின்பு 1989 புரட்சி தலைவர் மறைய 1990 வெளிவந்த படம்தான் அவசர போலீஸ் 100. எம்ஜிஆர் முதல்வராவதற்கு முன் எடுத்து பாதியிலே நிறுத்தப்பட்ட படத்தை பாக்யராஜ் எடுத்து அதில் சில மாற்றங்கள் செய்து வெளிவந்த படம்தான் என்றாலும் எம்ஜிஆருக்காக இந்த படம் ஓடியது. 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை துவங்கிய பாக்யராஜ் அதே வருடத்தில் அவர் துவக்கிய வார இதழின் பெயர் பாக்யா. கேள்வி பதிலில் நையாண்டியும் குறும்பும் இருந்ததால் இந்த வார இதழ் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அக்காலத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. 1991 வெளிவந்த படம்தான் பவுனு பவுனு தான். இராணுவ வீரராக வந்து முறைப்பெண்ணை திருமணம் செய்யும் இந்த படம் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் கொண்ட படமாக பரபரப்பாக பேசப்பட்டது. 1992 வெளிவந்த படம்தான் ராசுகுட்டி. இந்த படமும் மிகவும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய படம்தான் என்று குறிப்பிடலாம். ராசுகுட்டியை அடுத்து 2 வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு வீட்டிலே விசேஷங்கள் படம் 1994 வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. 1995 நடிகை மீனா கதாநாயகியாக நடிக்க ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி படமும் பெரிய வரவேற்பை பெறவில்லை என்றே சொல்லலாம். 1998 வந்த வேட்டிய மடிச்சுக்கட்டு இந்த படமும் பெரிய பாராட்டை பெறவில்லை. இதையடுத்து 2010 வெளிவந்த சித்து +2 படம் மிகப்பெரிய மாறுபட்ட கருத்து உள்ள படம் என்றாலும் பெரிய வரவேற்பை பெறவில்லை என்றே சொல்லலாம். கைதியின் டைரி படத்தை அமிதாப்பை வச்சு ஹிந்தியில் இயக்கியிருப்பார் ஆக்கிரி ரச்சிதா என்ற இந்த படம் அமிதாப் பச்சன் வைத்து எடுத்த இயக்கிய ஒரே ஒரு ஹிந்தி படமாகும். இது மிகப்பெரிய வெற்றி படம் என்றால் மாறுபட்ட கருத்து இல்லை. இதை அடுத்து அவர் நீங்க நினைச்சா சாதிக்கலாம், உங்கள் பாக்யராஜின் கேள்வி பதில்கள், வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் போன்ற நாவல்களை எழுதியிருக்கிறார். ஒரு ரஜினியுடன் நான் சிவப்பு மனிதன், விஜயகாந்துடன் சொக்கத்தங்கம் மற்றும் தனது மகளின் பாரிஜாத படம் உட்பட பல்வேறு படங்களை இயக்கியிருப்பார். 75 படங்களில் நடித்திருக்கும் இவர் சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை வசனகர்த்தா, பத்திரிகையாளர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் என்று பல்வேறு முகங்களை கொண்ட பாக்யராஜ் இன்று நம்மிடம் இல்லாதது திரைப்படத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பாகும் என்றால் மாறுபட்ட கருத்தல்ல. இவரது படத்தை அனைவரும் ரசிக்க அரசியல் தொடங்கலாமா என்று எம்ஜிஆரிடம் கேட்க அரசியல் கட்சி துவங்காதே என்று எம்ஜிஆர் எதிர்ப்பு காட்ட, ஏன் என்று வினாவ, உனக்கு அனைத்து கட்சிகளிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள், நீ கட்சி துவங்கினால் அவர்கள் உன்னை விட்டு ஒதுங்கி விடுவார்கள், நீ பொதுவாகவே இரு என்று அரசியல் கட்சி துவங்குவதை எம்ஜிஆர் தடுத்து விட்டார். ஆனால் தமிழ் திரை உலகத்திற்கு சிறந்த இயக்குனர், நடிகர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர் என்று பல்வேறு குணங்களை கொண்ட ஒரு நடிகர் தற்பொழுது நம்மிடம் இல்லை என்பது தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும். பாக்யராஜ் தான்.